போகிறது என்னமோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான். ஆனால் எங்கேயோ ட்ரிப்பு போகிற மாதிரி பேக்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ க்ராசரிஸ் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு தான் வந்து க்ராசரிஸ்லாம் வாங்கலான்னு ஜியோ மார்ட் வந்திருந்தோம். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காலையில் சாப்பிடாமலே வந்துட்டோம். அதனால் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது வாங்கி கூட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால் ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாம், வா டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ வர்ற வழியில் என்னோடய சிஸ்டர் பொண்ணுக்கு பர்த்டே, அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது பரோட்டா சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ வந்தோன்னே அந்த கிட்லலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு தான் பார்த்துட்ருந்தோம். அமேசான்லேருந்து ஒரு புக் ஆர்டர் போட்டிருந்தேன், கலரிங் புக் மாதிரி. அதில் நிறையா பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கலர் பண்ணிக்கிற மாதிரி. கிட்ஸுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 250 ருபீஸ் நம்ம தான். ஸோ அந்த மாதிரி ஒரு புக்கும், அதுக்கப்புறம் இந்த வரும்போது இந்த கிட் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அப்சராவோட கலரிங் கிட்டு. அதில் வந்து நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு, பேக்கோடையே கொடுத்துருந்தாங்க. ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட்டு செய்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் ஐட்டம் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு ட்ராயிங் நோட் ஒன்று, அதுக்கப்புறம் க்ரையான்ஸு, ஸ்கேலு, அப்புறம் எரேசர்லாம் கலர் கலராக கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ க்ரையான்ஸ்லேயே 2 வெரைட்டி இருந்துச்சு, நார்மல் க்ரையான்ஸ் ஒன்று, ஆயில் க்ரையான்ஸ் ஒன்று அப்படின்ட்டு. நம்ம படிக்கும்போதெல்லாம் வெறும் நார்மல் க்ரையான்ஸ் மட்டும்தான். இப்போ நிறைய வெரைட்டி வந்துருச்சு. அப்புறம் கலர் பென்சில், இந்த டிப் பென்சில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா டிப் பென்சில் மாதிரியே எரேசர். நம்ம படிக்கும்போதெல்லாம் டிப் பென்சிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து எரேசர்லேயே டிப் பென்சில் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஷார்ப்னர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் எப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலும் இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தோன்னே அது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு சரி அதுதான் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு பாஸ்தா வாங்கிட்டு வந்திருந்தேன். பாஸ்தா வந்து ஒரு க்ரீமி பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுருக்கேன். இது வந்து மசாலா பாஸ்தா இப்போ தான் செய்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு ஆள் வந்து என்னடா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா, மீன் செத்து போச்சுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து புதைக்கிறேன்னு செடியில் வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் என்ன சொல்கிறதுனே தெரியல.